டிவிசிபிள் பை 9 பார்த்துடலாமா? 9, 10, 11ஓட கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்னைக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம டைரக்டா டிவிசிபிள் பை 9. ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகும்னா என்ன லாஜிக்? அதாவது நம்ம 3க்கு என்ன பார்த்தோமோ அதே லாஜிக் தான். சரிங்களா? ஒரு நம்பரை 3 கேன்சல் பண்ணுவோம் 3க்கு. இங்க வந்து 9 கேன்சல் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிள் 321465 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்கறாங்க. நான் எப்படி கேன்சல் பண்ணணும்னா 4, 5, 9 கேன்சல். சரிங்களா? 6, 1, 2 3 கூட்டினீங்கன்னா 9 கேன்சல். இப்போ இங்க 3 இருக்குதுங்களா? இப்படி தனியா ஒரு நம்பர் வந்தா இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 5, 4, 3, 2, 9, 4 இப்படி ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா? இப்போ இது பாருங்க 5, 4, 9 கேன்சல், 9 கேன்சல், 3, 2, 5, 4, 9 கேன்சல். ஸோ இது ஒரு 9, இங்க ஒரு 9, எல்லாமே கேன்சல் ஆயிருச்சா? ஸோ இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். இவ்வளவுதான் லாஜிக். ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு 9 கேன்சல் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இதான் லாஜிக். டிவிசிபிள் பை 9. இன்னொரு நம்பர் சொல்றேன் பாருங்க. 72536142. 72 கேன்சல், 63 கேன்சல், 5, 4, 9 கேன்சல், 1, 2, 3. ஸோ 3 9ஆல டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகாது. ஸோ இப்போ இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகாது. லாஜிக் புரிஞ்சதா? இது ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் லாஜிக். 9 கேன்சல் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரிங்களா?